வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி கடலை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். 2 கப்பு கடலை மாவு, அதுக்கு அரை கப்பு அரிசி மாவு. நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் சரி தான். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு தான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு. நான் இன்றைக்கி 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அரை கப்பு அரிசி மாவு, உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஓமத்தை தண்ணியில் அரை மணிக்கூர் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம மாவு பிசையதுக்கு முன்னாடி எண்ணெயை சூடாக வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு மாவு பிசைஞ்சதும் எண்ணெயும் சூடாக இருக்கும், டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் எண்ணெயை சூடாக்க வச்சுருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு நல்லா ஒரு அரிப்பில் வச்சு அரிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா இங்கே நான் எண்ணெய் சூடாக்க வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இங்கே எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெண்ணெய் கூட உருக்கி ஊற்றிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயாக ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் இந்த ஓமம் ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, இதை ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாட்டு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் போட்டு புளியறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல லூஸாட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம ஓமப்பொடியை புளிஞ்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஓமப்பொடி புளியதுக்கு இந்த இடியாப்ப இதிலே ரொம்ப மெல்லிசாக சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும்ல, அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ரொம்ப சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை புளிஞ்சு எடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு கையில் ஆவி அடிக்கும், சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் நான் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டேன். இப்போ புளிஞ்சிடலாம். ஒரே சைடு புளியாமல் அப்படியே சுற்றி புளிஞ்சு விட்டுடுங்க. இது போட்ட உடனே மெல்லிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இது பொரிஞ்சிடும். இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குச்சியோ ஒரு கம்பியோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். கரண்டியோட இது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வசதியாக இருக்கும். இந்த பபிள்ஸ் அடங்கின உடனே எடுத்துடலாம். இது சீக்கிரமாக கடகடான்னு போட்டு முடிச்சிடலாம். இதை பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா மாவையுமே நம்ம ஓமப்பொடியாக புளிஞ்சு எடுத்து ஓமப்பொடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சூப்பராக புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை வச்சுருந்தோம்ல, அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை இது மேலே அப்படியே போட்டுடலாம். உங்களுக்கு நிறைய கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய கருவேப்பிலை பொரிச்சு போட்டுக்கலாம் எண்ணெயில். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பண்ண வேண்டாமா? இது இப்படியே எடுத்து கபகபன்னு அடிச்சிடலாம் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் நமக்கு பிடிச்சதை ஒன்று சாப்பிட்டு ஒரு கருவேப்பிலை எடுத்து சாப்பிட்டுப்போம். நீங்கள் கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றதுக்காக தான் உங்களுக்கு தனியாக பவுலில் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அப்படி பண்ணி கொண்டு போது அது வாசனை நல்லாயிருக்கு.
அவ்வளோ எண்ணெய் குடிக்கல. சூப்பராக மொறுன்னு இருக்குது. டீ கூட சாப்பிட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி டு ப்ரிப்பேர். நீங்கள் வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.